ஊர்ந்து போற அணுக்கள்ல 4 வகையாக பிரிக்கிறாங்க. கிரேட் ஏ ரேபிட் ப்ரோக்ரசிவ், பி ஸ்லோ ப்ரோக்ரசிவ், ரொம்ப மெதுவா ஆனா ஊர்ந்து போகும் முன்னோக்கி. சி அசையும், இருந்த இடத்துல அசையும், முன்னையோ பின்னையோ போகாது. டி 4வது கேட்டகரி வந்து அசைவற்று இருக்கிறது, அது உயிரோடு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். இந்த 4 கேட்டகரி. விரைந்து ரேபிட் ப்ரோக்ரசிவ் அப்படின்னு சொல்றது, விரைந்து முன்னேறக்கூடிய அணுக்கள் வந்து கிரேட் ஏ, அவை 32% இருக்கணும் மொத்த விந்துல. ஏ பிளஸ் பி வேகமாக போறது மெதுவாக போறது ரெண்டையும் சேர்த்து முன்னோக்கி செல்லக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை மொத்தமா சேர்த்தா 42% இருக்கணும். மற்ற விஷயங்கள் முக்கியம் இல்லை, அது அசையாத விந்துக்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏ பிளஸ் பி வந்து 42%, ஏ வந்து 32% இருக்கணும். இப்போ அணுக்களுடைய எண்ணிக்கையையும் இதையும் பெருக்கி கிட்டத்தட்ட 18 மில்லியன் அணுக்களாவது விரைந்து செல்லக்கூடிய அணுக்களாக இருக்கணும், முன்னோக்கி செல்லக்கூடிய அணுக்களாக இருக்கணும் அப்படின்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம்.